கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான சம்மந்தி பொடியோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இட்லி தோசைக்கெலாம் எப்படி சட்னி பொடி அரைக்கிறோமோ அதே மாதிரி சாதத்து கூட ஒரு மெயின் டிஷ்ஷாகவே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் வச்சு பண்ண போகிற சம்மந்தி பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும். வெளியில் வச்சு யூஸ் பண்ணதுன்னா 1-1.5 மாதம் வரை நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக இப்போ நான் ஒரு தேங்காய் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காவை நல்லா பொடிசாக அந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம். தேங்காய் எடுக்கிறப்போ நல்லா பழுத்த தேங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. மேலே நல்லா ப்ரௌனாக இருக்கிற தேங்காவாக பார்த்து எடுங்க. பச்சை தேங்காயில் பண்ணோன்னா உங்களுக்கு அது கரெக்டான இதாக வராது. அதனால தான் நல்லா ட்ரையாக இருக்கிற தேங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் கூட இப்போ ஒரு 5 கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியையும் அதே மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 5 கிட்ட வரமிளகாய் எடுத்திருக்கேன். வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இப்போ இதை நம்ம நல்ல சூடான சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூல் கொடுத்து விட, இல்லை நம்ம யாராச்சும் ஃபாரினுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷோட ரெசிபி தான் இது. இதில் அடுத்ததாக இப்போ நம்ம புளி சேர்க்க போகிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. சில புளி புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடையாக சேர்த்துக்கோங்க. இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து இன்னொரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு ஃப்ளேம் கூட்டி வச்சிங்கன்னா அது அடியில் ஒரு கலர் மேலே ஒரு கலர் அப்படி ஈவனாக நம்மளுக்கு வராது. இந்த ப்ராசஸில் மொத்தமாகவே நம்ம எந்த இடத்துலையும் ஒரு துள்ளி தண்ணி கூட நம்ம இதில் சேர்க்க போகிறது கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம உப்பு வர நம்ம போட்டு அதை வறுத்து தான் எடுக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் வச்சுக்க முடியும். இப்போ ரொம்ப நாளைக்கு ஒரு 6 மாதத்துக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு 3-4 தேங்காயெல்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை ஃபாரினுக்கு கொடுத்து விடுறதோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வெங்காயம் போட்டோன்னா சீக்கிரமாகவே கொஞ்சம் கெட்டு போக சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகி வந்துருச்சு. ஒரு கோல்டன் ப்ரௌனோட அடுத்த ஸ்டேஜில் வரப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப வறுத்துட்டிங்கனாலும் நம்ம அரைச்செடுக்கப்போ எண்ணெய் திரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜ் பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதை ஆற வைக்கிறதுக்காக வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டு இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமேட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை அடித்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சி வெயிலில் வச்சு காய வச்சுட்டு மட்டும் இதை நம்ம அடித்து எடுத்துக்கணும். இல்லாட்டி ஈர்ப்பத்தன்மை இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக இது கெட்டு போயிடும். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே தடவை போட்டு ஒரு தேங்காய் எடுத்திங்கன்னா ஒரு தடவை மட்டும் போட்டு நம்ம இதை அடித்து எடுத்துக்கலாம். இல்லை 3-4 தேங்காய்க்கு பண்ணுறீங்கன்னா 2-3 தடவை போட்டு நீங்கள் இதை அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பல்ஸ் மோடில் போட்டால் போதும். பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 3-4 தடவை மட்டும் லைட்டாக அடித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது அரைஞ்சு போயிடக்கூடாது. குறைன்னு தான் இருக்கணும். நம்ம இட்லி பொடிக்கு எப்படி நல்லா சாஃப்டாக அடிப்போம்ல அந்த மாதிரி இதை அரைக்கிறவங்கிற தேவையில்லை. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இந்த மாதிரி குறைன்னு மட்டும் அரைச்செடுத்தா போதும். அப்போ தான் நம்ம சாதத்து கூட வச்சு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம கேரளா ஃபேமஸ் சம்மந்தி பொடி இங்கே ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.